ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திர யூடியூப் சேனல். விண்டோஸ் 10 ப்ரொஃபஷ்னல் ஓஎஸ் வந்து நம்ம பிசியில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். உங்களோட பிசியில் வந்து கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. கண்ட்ரோல் பேனலில் ஒரு ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ண வேண்டியிருக்கு. இதில் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நெட் ஃப்ரேம் ஒர்க் 3.5 நெட் 2.0 3.0 அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ணிக்கங்க. வந்துட்டு பேக் வந்துட்டு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அது வந்துட்டு யூஎஸ்பி போர்ட்டபிள் டூல் இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க. இதில் அந்த யூஎஸ்பி போர்ட்டபிள் டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்துங்க. ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இதில் யூஎஸ்பி டிவைஸ் கொடுத்துங்க. இதில் உங்களோட யூஎஸ்பி வந்து பென்ட்ரைவ் யூஎஸ்பி எது காட்டும். அதில் வந்து கிளிக் பண்ணி எரேஸ் பென்ட்ரைவில் இருக்க எல்லாமே எரேஸ் ஆகிடும். இந்த ஃபைலு ஜஸ்ட் ஃபார்மேட் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது வந்து போட்டபுளாக இருக்க ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். வீடியோ வந்து பாஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 100% வந்து வந்த உடனே உங்கள் பென்ட்ரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பூட் ஆயிரும். இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த எக் கொடுத்துட்டு வெளியே வந்துருக்கோம். இப்போ வந்து ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து விண்டோஸ் லோகோ வந்து போட்டு மாறி இருக்கான். அப்படி மாறிட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பென்ட்ரைவ் வந்து பூட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம்.
வந்து உங்கள் பிசி வந்து பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் ஸ்டாப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பூட் பண்ண பென்ட்ரைவர் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F12 கீயை வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து பூட் மெனு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதை வந்து ஏரோ மார்க் டவுன் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் என்டர் வந்து கொடுங்க. வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் லோகோ வந்து காமிக்கும். விண்டோஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் பென்ட்ரைவர் வந்து எடுத்துறாங்க. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்டஸ்ன்றது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்ஸ்டால் நேவ் இப்போ வந்து ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து கஸ்டம் இன்ஸ்டால்னு சொல்லியிருக்கேன் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்துட்டு சிஸ்டம் ஃபைல் தான் வந்து உங்கள் சி டிஸ்க்கு. அதனால் உங்கள் விண்டோஸ் ஓஎஸ் வந்து சிஸ்டம் ஃபைலில் வந்து வச்சாத்தான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அதை ஃபார்மேட் வந்து பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு ½ hour வந்து ஆகும். ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான விண்டோஸ் 10 வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். அது வரைக்கும் பென்ட்ரைவர் வந்து எடுத்துறாங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி ஃபுல்லாக முடித்த உடனே வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும்.
விண்டோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விண்டோஸ் 10 வாய்ஸ் வந்து போடுறது வந்து ரொம்பவே வந்து சிம்பிளானது. ஜஸ்ட் இந்த அப்டேட்டை வந்து கிளிக் பண்ணி விண்டோஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வச்சு ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுங்க. ட்ரைவர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிற மாதிரி. எல்லாம் அப்டேட் ஆக முடித்த பிறகு விண்டோஸ் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செல்வம் நியூஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.